நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். இங்கே திருச்சபையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்றும், அதே வேளையிலே அந்த அதிகாரத்திலே கர்த்தருக்கு நாம் கொடுப்பதை குறித்தும் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய ஒரு நோக்கமே, மிஷனரிகள் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவர்கள். அப்போ மிஷனரி ஊழியம் ஒவ்வொரு சபையிலிருந்து தான் அது செயல்படுகிறதா இருக்கிறது. மிஷனரி ஊழியம் எங்கேயோ இருந்து வந்துடலை. மிஷனரி ஊழியம் என்பது திருச்சபையில் இருந்து தான் மிஷனரி ஊழியங்கள் செல்லுகிறார்கள், மிஷனரிகள் அனுப்பப்படுகிறார்கள். அப்போ மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு அடிப்படையான காரியம் போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு. அப்போ போ என்று சொல்லும் பொழுது, ஒன்று நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும், ஊழியம் செய்ய கர்த்தருடைய அழைப்பை பெற்று நாம் செல்வது அவசியமாயிருக்கிறது. அனுப்பு என்று சொல்லும் பொழுது, ஒரு சபை மிஷனரிகள் ஆயத்தமாயிருக்கிற அவர்களை அனுப்பி வைத்து பிறகு அவர்களை தாங்க வேண்டும். அப்போ அனுப்பி வைப்பது மாத்திரமல்ல, போ என்பதில் உண்மையாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. அனுப்புதல் என்று சொல்லும் பொழுது இதில் 2 காரியங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபை மிஷனரி அனுப்பி வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மிஷனரி ஊழியம் இதுவரைக்கும், அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரைக்கும், 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரைக்கும் நம்முடைய ஊழியம் ஆந்திர மாநிலத்தில் மாத்திரம் இருந்தது. ஆனால் தற்போது நம்முடைய மிஷனரி ஊழியங்கள் வட இந்தியாவிலும், தேசத்தை கடந்து நேபாளிலும் நம்முடைய மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊழியத்தில் 2 காரியம், அனுப்பப்பட்டவர்களை நாம் தாங்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒன்று ஜெபம், இன்னொன்று நாம் கொடுத்து காணிக்கையினாலே அவர்களை தாங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதியிலே 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேறு, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். எப்போ கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் இந்த மிஷனரி விழிப்புணர்வு கூட்டத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம், அனுப்பிட்டால் மட்டும் போதாது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிறகு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால். தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் இயேசு ராஜாவுக்கே. செல்ல வேண்டும் தேசமெங்கிலும்
இதுக்கு நிறைய காரியத்தை நம்ம தியானிக்க போகிறதில்ல. 2 காரியத்தை மாத்திரம் நாம் மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிற சபையாக, மிஷனரிகளை அனுப்பி வைக்கிற சபையாக நம்முடைய சபை இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஜனவரி மாதத்தில் மிஷனரி தரிசன கூட்டம் என்று இங்கே நம்முடைய தமிழகத்தில் நாம் நடத்துகிறோம். அதில் நாம் அநேகர் தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் ஒருவேளை நாம் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் மிஷனரிக்காக நம்ம டிக் பண்ணியிருப்போம். நம்ம ஜெபிக்க மறந்திருந்தால், தவறி போயிருந்தால் போனது போகட்டும். இனி நாம் ஒவ்வொரு நாளும் மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மிஷனரி ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்பது, நாம் மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிற, மிஷனரிகளை அனுப்பி வருகிற நம்முடைய சபை. இன்றைக்கு உலகத்தில் அநேக சபைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா சபையும் மிஷனரி ஊழியத்தை தாங்குவதோ மிஷனரிகளை அனுப்புவதோ கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் இது. முதல்ல நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே மிஷனரிகளாக பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்த ஆவியானவர் பிரித்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் மிஷனரி ஊழியத்திற்காக, இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்திற்கு இவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மிஷனரியாக கர்த்தர் தெரிந்து கொண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் மிஷனரியாக அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் வீட்டை விட்டுடு, உன் குடும்பத்தை விட்டுடு, உன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுடு, உன் தேசத்தை விட்டுடு, நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று முதலாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை கர்த்தர் மிஷனரியாக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் விசுவாச வீரனாய் இல்லை, அவன் விசுவாச தகப்பனாய் கிடையாது. அவனுடைய குடும்பத்தின் பின்னணி விக்கிரகங்களை செய்து பிழைக்கிற ஒரு தொழிலை அவருடைய தகப்பனார் தேராக செய்து கொண்டிருந்தார். அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவரை அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய ஊழியத்திற்காக. இன்றைக்கு நாம் சபைக்குள்ளே இருக்கிற நாம் ஊழியம் செய்யாமல் ஒருவேளை உட்கார்ந்து கேட்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார் என்றால் யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கு நீங்கள் எழும்பலாம். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, சிலர்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களே, ஸ்டேஜில் நின்று பண்ணுற மாதிரி, அது போலலாம் நாங்களாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தரால் முடியாது ஒன்றும் இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக உங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசியாக இருக்கிறேனே, ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, நானும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று. அதற்கு எந்த தடையும் இல்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த கர்த்தர் அழைப்பை கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நீ கர்த்தருக்காக பயன்படுத்தப்படலாம். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம். மிஷனரி ஊழியத்தில் இன்றைக்கு நாம் 2 காரியத்தை குறித்து நாம் தியானிக்க முடியாது இருக்கும். ஒன்று, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பது எப்படி, 2வது மிஷனரி ஊழியத்திற்காக நாம் கொடுப்பது எப்படி. இன்றைக்கு கடந்த வாரத்தில் 2வது ஆராதனையிலே நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். அதை குறித்தும் நாம் தியானித்து விட்டு நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியை நாம் முடிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஜெபம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்மிலே அநேகர் ஊழியக்காரருக்காக ஜெபிப்பது குறைவு, ஆனால் ஊழியக்காரர் இடத்தில் ஜெபித்து கொள்வது அதிகம். அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இங்கே வசனத்தை நல்லா கவனிக்கணும். தாவீது ராஜா 4ஆகம புஸ்தகத்தில் சொல்கிறாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அதே போல்
நீங்கள் ஊழியக்காரத்தில் வந்து ஜெபித்துக் கொள்வது நல்லது, அதே நேரத்தில் ஊழியக்காரருக்காகவும் ஜெபிப்பதும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மிஷனரி ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜெபிக்க பவுல் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த வசனத்தை வாசிங்க. 5:25. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சகோதரர்களே சகோதரிகளே, ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அதையும் ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்றாரு. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுகிற 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக இருக்கிறேன். முதலாவதாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். கொலோசியர் 4:4. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படியாக. அப்படி என்றால் நற்செய்தி சொல்லுகிறது மிஷனரி ஊழியத்திலே ஒரு முதன்மையான பங்காய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மிஷனரி மாத்திரமல்ல, திருச்சபையா இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம எல்லார் மீதும் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்வதற்கு சமயம் நேரம் தேவையில்லை. வாய்ப்பு கிடைச்சா போதும், ஆள் கிடைச்சா போதும், நீங்கள் ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே எதுக்காக ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரர் உம்முடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு திறந்த வாசல், தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தாவே நீங்கள் நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி சொல்றாரு, எங்களுக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லணும், அதுக்கு திறந்த வாசல் கிடைக்கணும். இன்றைக்கு அநேக மாநிலத்தில் கர்த்தருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு தடை இருக்கிறது. சில இடங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லாத ஒரு மாநிலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதுதான் சொன்னேன், அவர்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுக்கிறோம். அதே போல ஊழியக்காரரை ஜெபம் பண்ணிக்கிறோம், நாம் ஊழியக்காரருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? முதலாவது, நற்செய்தி செல்லும்படியான வாசலை கர்த்தர் திறக்க பவுல் சொல்றார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிற பணித்தளத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் அவர்கள் செய்கிற அந்த ஊழியம் விடுதலையோடு செய்ய தடைகளை கர்த்தர் உடைத்து, அவர் அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 29, 30, 31 வாசிக்கும் பொழுது அங்கே ஊழியக்காரருக்காக சபை மக்கள் ஜெபித்தாங்கன்னு இருக்குது. என்ன ஜெபம் பண்ணாங்களா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும், எங்கள் ஊழியக்காரனுடைய வசனத்தை தைரியமாக எடுத்து சொல்லணும், அதுக்காக நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கிறோன்னு அவங்க ஜெபம் பண்ணாங்களா? நல்ல கவனிங்க. அங்கே பெந்தகோஸ்தே நாளிலே ஏற்பட்ட 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடியில் ஏற்பட்ட அந்த அனுபவம் அங்கே வருகிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. வசனத்தை கவனிங்க. எதற்காக ஜெபித்தாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்கன்னு இருக்கு பைபிளில். அல்லேலூயா. நீங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செயல்படுத்துகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரச்சனை அங்கே வருகிறது, வசனத்தை சொல்லக்கூடாதுன்னு தடை வருகிறது. அப்பொழுது
சபை மக்கள் ஊழியக்காரருக்காக ஜெபித்ததான ஒரு சம்பவம் தான் வசனத்தை தைரியமாக சொல்வதற்கு. ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரரை நீங்கள் பயன்படுத்தணும், அவங்க மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும் என்று சொல்லி அந்த விசுவாசிகள், அந்த சபையார், ஆதி சபையார் அங்கே இருந்த ஊழியக்காரருக்காக அவர்கள் ஜெபித்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லாரும் நல்லவன் இல்லை. நல்ல மாதிரி பேசுவான் நம்மக்கிட்ட, அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவாங்க. அங்கே மிஷனரி பவுல் என்ன சொல்கிறாரு? துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர், கெட்ட மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்க கையில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு. இன்றைக்கு அப்படி சிக்கி கொண்டவர்கள் ஜெயிலிலே இருக்கிறார்கள். வட இந்தியாவிலே ஜெயிலில் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. கர்த்தர் ஓராண்டு காலம் முடித்து 2வது ஆண்டுக்குள்ளே நம்முடைய மிஷனரி ஊழியம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிலே அந்த மிஷனரி ஊழியம் செய்த அந்த குடும்பத்தில் அந்த மிஷனரிக்கு போதக அபிஷேகம், மிஷனரி போதகராக அபிஷேகம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த இடம் போதவில்லை. நான் சென்று போய்விட்டு வந்தேன், அங்கே இடம் பத்தலை. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருக்காங்க, காலியாக இருக்கிற கொஞ்சம் இடம் இருக்குது. ஏன்னா 5வது ஃப்ளோரில் நடக்குது சபை, 5வது ஃப்ளோரில் நடக்குது. காலி இடம் இருக்குது பக்கத்தில். அந்த காலி இடத்தையும் கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஹவுஸ் ஓனர் இந்து மனுஷன்தான். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் என்னென்னா, 1ஆம் தேதியான வாடகை கொடுத்துடணும், இல்லைன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். அதுபோல் அங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த சபைக்காக அங்கே இருக்கிற ஹமால் என்கிற பாஸ்டர், அவருக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். மிஷனரி பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கே பிரச்சனை அதிகம் இருக்கிறது. அந்த பிரச்சனை அதிகம் இருந்தாலும் பொல்லாத மனுஷர்கள், நான் கடந்த நாட்களில் சொன்ன 22 ஆண்டுகளாக நடந்திருந்த சபை, அதே பகுதியில் ஒரு 5 தெரு தள்ளி இருந்த சபையை லாக் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. சொந்த இடத்துல நடந்து கொண்டிருந்த சபையை சீல் பண்ணிட்டாங்க. இன்னொரு சபையில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, வாடகை இடத்துல. வெளியில் போய் தாப்பால் போட்டுட்டாங்க. தாப்பால் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிறகு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த ஆண்டிலே நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் யூபியில், உத்தரப்பிரதேசத்தில். இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத, கேள்விப்படாத சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கும் எங்குமாக. நம்முடைய தமிழகத்திலேயும் தென் தமிழகத்திலேயும் இதற்கு எதிர்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்கு பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்கள்? பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு போய் அவங்க செய்கிறாங்க. அவர்கள் கலாச்சாரம் கடந்து போய் செய்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தெய்வம் தரும்படியாக, அது மாத்திரமல்ல, பொல்லாத மனுஷனுடைய கையில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை விடுவித்து காத்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உடையவராக யோக்கியமாய் நடக்கணும். மூன்றாவது காரியம், இதுவரைக்கும் சொன்ன விஷயம் வெளியிலிருந்து வரக்கூடிய, வெளியே செய்யக்கூடிய தடைகள், ஊழியத்தை குறித்த காரியம். ஆனால் இந்த மூன்றாவது ரெக்வெஸ்ட் எதுக்காக வைக்கிறார்னா, பர்சனல் லைஃபுக்காக. இன்றைக்கி ஊழியக்காரர் போயிட்டாங்க, அவங்க செய்கிறாங்கன்னா அப்படியே விட்டுடவும் கூடாது. அவருடைய பர்சனல் லைஃபுக்காக பவுல் சொல்கிறார், மிஷனரி பவுல் என்ன சொல்கிறாரு? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாக ஊழியம் செய்யணும், யோக்கியமானவர்களாக நாங்கள் ஊழியம் செய்யணும். தனிப்பட்ட வாழ்க்கையில், ஏன்னா உலகம் ஃபுல்லாக கரப்ஷனில் இருக்குது, நாங்களும் அதில் போய் இறங்கிடக்கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியம் செய்கிறவர்கள் துவங்கும் போது கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களாக யோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். பிறகு ஊழியத்திற்குள்ளே வந்த பிறகு அயோக்கியமானவர்களாய் மாறி போகிறார்கள். பவுல் அதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்கிறாரு. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாக ஊழியம் செய்யணும், யோக்கியமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மிஷனரி ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அவர்களுடைய நல் மனசாட்சியோட ஊழியம் செய்யணும். எப்படி அவர்கள் வாஞ்சியோடு ஊழியத்திற்கென்று போனார்கள், அதில் உறுதியாய் நிற்க வேண்டும். அங்குமெங்குமாய் மனது மாறக்கூடாது. அவர்கள் யோக்கியமானவர்களாக இருக்கணும், நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்யணும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஊழியங்கள் பலவிதமாக சென்று கொண்டிருக்கிறது. காரணம், பிசாசு டார்கெட் வைக்கிறது யார் அப்படின்னா ஊழியக்காரர் தான். அதிகமாக விசுவாசிகளை விட ஊழியக்காரர் தான் டார்கெட் பண்ணுவான். அதனால் ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். உங்களுடைய பர்சனல் மனநிலை மாறக்கூடாது. அவர்கள் ஒரே அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும், மாறக்கூடாது அங்கும் இங்குமாக. அதற்காக ஜெபிக்க வேண்டும். சிலர் ஊழியத்திற்குன்னு சென்றுட்ட பிறகு ஐயோ எனக்கு இந்த ஊழியமே பிடிக்கலன்னு போகிற அளவுக்கு அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். காரணம் என்ன? நாம் அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஏன்னா பிசாசு இங்கே நிற்கிற எங்களை பிடிச்சிட்டான் அப்படின்னா உங்களை ஈஸியாக பிடிச்சிருவான். இங்கே இருக்கிற ஆளுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிட்டான்னா ஈஸியாக உங்களெல்லாம் அவன் ஆளாக மாற்றிடுவான். அதனால் ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டியது மிக 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 முக்கியமான கடமையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏற்கனவே படிவத்தில் நம்ம போட்டிருப்போம். அப்போ ஊழியத்திற்காக, மிஷனரி ஊழியத்திற்காக, ஊழியக்காரருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரர் யோக்கியமாக இருக்கணும், எங்கள் ஊழியக்காரர் உண்மையாக இருக்கணும், எங்கள் ஊழியக்காரர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல மனசாட்சியோட ஊழியம் செய்யணும், பட்சபாதம் இல்லாமல் ஊழியம் செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய சபைகளில் அப்படி ஊழியக்காரர்கள் அயோக்கியர்களாக மாறி போயிடுறாங்க. காரணம் என்ன? நாம் ஜெபிக்காமல் விடுறதுனால தான். அந்த சபையின் விசுவாசி ஜெபிப்பதில்லை. இன்றைக்கு மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிற 3 விஷயத்தை வைத்து உங்கள் முன்பாக நமக்கு நேரம் இல்லை, அதனால் இந்த 3ஓடு நிறுத்துகிறேன். 2 ஊழிய சம்பந்தமான காரியம். 1 தனிப்பட்ட காரியத்திற்காக மிஷனரி பவுல் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார். எனவே மிஷனரி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பதில் இந்த 3 காரியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மனுஷரால் வர தடைகள், சமுதாயத்தில் வர தடைகள், சரீர சுகவீனத்தால் வர தடைகள், பொருளாதார தடைகள், இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டியதற்காக நீங்கள் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. 2வதாக கொடுப்பதை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்கிற வசனங்கள் நிறைய உண்டு. கொடுப்பது என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. எனவே கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது நாம் வெறும் காணிக்கை மாத்திரம் நாம் யோசிக்கிறோம், பணத்தை மாத்திரம் யோசிக்கிறோம், கொடுத்தலை. அப்போ கொடுத்தல் என்று சொல்லும்போது வேறு என்ன இருக்குது பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நேரத்தை கடவுளுடைய காரியத்துக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய திறமைகள், தாளந்துகள் கடவுளுடைய காரியத்துக்காக கொடுக்க வேண்டும். ஜெபம் கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். பொருட்கள், மெட்டீரியல்ஸ், சில பொருட்கள், சபைக்கு தேவையானத பொருட்களை அல்லது ஊழியக்காரருக்கு தேவையானதை நாம் கொடுக்க வேண்டும். அன்பு, நாம் ஊழியக்காரரை நேசிக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்கிற கொடுக்கிற ஒரு காணிக்கையாக இருக்கிறது, ஒரு காணிக்கையாக இருக்கிறது. இந்த பணியில் நாம் எல்லாம் நேரடியாக செல்ல முடியாமல் இருக்கலாம். மிஷனரி ஊழியம் நாம் எல்லாரும் செய்யலை. ஆனால் இந்த மிஷனரி ஊழியத்தில் நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய காணிக்கையினாலும் நம்முடைய பங்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் உதவுகிற காணிக்கையினாலே அங்கு
இருக்கிற மிஷனரிகள் ஊழியத்தை செய்து ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும் பொழுது அதிலே நமக்கு ஒரு பங்கு மறைமுகமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மிஷனரிகளை நாம் தாங்க வேண்டும் நம்முடைய ஜெபத்தினால. இரண்டாவதாக நாம் கொடுக்கிற காணிக்கை, நம்முடைய நேரம், திறமை, இதெல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறை மிஷனரிகள் வரும் பொழுதும் நாம் அந்த மிஷனரிகளை நாம் சந்திக்கும் பொழுதும் நம்மளால் முடிந்ததை ஒன்று நாம் கொடுக்க வேண்டும். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் என்பதில்லை, மெட்டீரியல்ஸ். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை அந்த குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ், ஏதாவது புக்கு, நோட்டு புக்கு, ஏதாவது பேனா, ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இப்படியும் செய்யலாம். காசு கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் பொருளை வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இந்த ஒவ்வொரு ஜூலை மாதத்திலையும் மிஷனரி மாதத்திலே நாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை ஆல்டர் கால் கொடுத்து ஜெபிப்பது வழக்கம். இந்த மாதமும் ஊழியத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை வாலிபர்களாய் நீங்கள் இருந்து ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணித்திருந்தால் அந்த நாளிலே உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அந்த நாளிலே மிஷனரி அன்பின் காணிக்கை நாம் செலுத்துவோம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தலை குறித்து 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். நாம் காணிக்கை நாம் ஊழியத்திற்காக கொடுப்பது, முதலாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாய் வைத்து நான் பிறகு அடுத்த காரியத்துக்கு நான் செல்ல இருக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நல்லா கவனிங்க. விதை என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த விதை எது அப்படின்னு சொன்னால், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை விதைக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு விவசாயி விதை விதைக்கிறான். கொஞ்சமாக விதை விதைச்சா கொஞ்சமாக தான் அவனுக்கு அறுவடை கிடைக்கும். நிறைய விதை விதைச்சாதான் நிறைய அவன் அறுவடை செய்ய முடியும். அதை தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கையானது விதையாக இருக்கிறது. நாம் விதைக்கிற விதையை போல அது ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப நாம் கொடுக்கிற காணிக்கை, கவனிங்க, விதைக்கிறோம், விதை விதைக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? அதுதான் முக்கியம். அடுத்தது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், விதையை குறித்து சொல்லிட்டு கொடுப்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம், உற்சாகமாய் விதைக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். அப்ப விதை விதைப்பது என்று சொல்லப்பட்டிருப்பது கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை. பழைய ஏற்பாட்டிலே காணிக்கையாக பொன், வெள்ளி, இப்படிப்பட்ட காரியங்களை, வெண்கலம், மற்ற சாப்பிடுகிற பொருட்கள் முதற்கொண்டு அவர்கள் காணிக்கையாக படைத்தார்கள். அப்பங்கள், அத்திப்பழ அடைகள், இதெல்லாம் அன்றைக்கு காணிக்கையாக வைத்தார்கள். திராட்சை பழங்கள், அன்றைக்கு அவர்கள் இதையெல்லாம் காணிக்கையாக கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்தினார்கள். அப்ப காணிக்கை நாம் கர்த்தருக்கு கொடுப்பது என்பது விதைக்கிற அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. நன்மை செய்தவர்க்கே எங்கள் நன்றியை செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே
காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. காணிக்கை நாம் கர்த்தருக்கு கொடுப்பது என்பது விதைக்கிற அனுபவம். நாம் எந்த அளவிற்கு நாம் விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறுவடை செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு லூக்கா 6:37 சொன்னாரு, நீங்கள் எந்த அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படி கர்த்தருக்கு என்று கொடுக்கிறீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இதை அல்லேலூயா. அப்ப இங்கே மிஷனரி ஊழியத்திற்காக நாம் கொடுப்பது என்பது விதைக்கிற அனுபவமாக இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு நினைச்சிங்களேன், நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைதான் தாவீது அறிந்து சொல்றான் நாளாகமத்தில், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து வாங்குறோம், உங்களுக்கே கொடுக்கிறோம். நம்ம இப்படி யோசிக்கலாம், அவர் என்ன நமக்கு அப்படி கொடுத்துட்டார் அப்படின்னு நமக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். உபாகம புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வசனத்தை நாம் இப்படியா பார்க்கிறோம், நாம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கு, உழைப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அவர் சுகம் பலம் கொடுக்கலன்னா நம்மளால எதையும் பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. படுத்த படுக்கையா போயிட்டா சம்பாதிக்க முடியுமா? நீ வேலை வேலைன்னு ஓடுறோம். அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, உனக்கு பலத்தை கொடுக்கிறாரு. அதுதான் அவர் நமக்கு செய்கிற காரியம். அதனால நாம சம்பாதிக்கிறோம். அதுதான் தாவீது சொல்றாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தரீங்க, உழைக்க எனக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறீங்க. நான் உழைத்து சம்பாதித்ததை நான் திரும்ப உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதை புரியாமல் இருக்கிறோம். இரண்டாவதாக நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் கொடுப்பதை குறித்த காரியத்தை இன்னொரு வசனத்தை கொண்டு நாம் வாசிக்க முடியா இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் குறித்து கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் 18வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நாங்கள் வரப்பற்றி கொண்டோம். தேவனுக்கு உகந்த பலி நீங்கள் கொடுத்த உபகாரமாகிய காணிக்கை. அப்ப நாம் காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்துறோம்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு உகந்த பலியை செலுத்துகிறாய் நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு பலி. பழைய ஏற்பாட்டில் ஆட்டையும் மாட்டையும் அவர்கள் புறாவையும் இதெல்லாம் பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தினுடைய பிரமாணமே ரத்தம் சிந்தப்படணும். ரத்தத்தினாலே மனுஷனுக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும், பாவம் மன்னிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸ்தோத்திர பலி. ஆனால் இங்கே நாம் செலுத்துகிற காணிக்கை தேவனுக்கு உகந்த பலியாக அங்கீகரிக்கப்பட்டதாக மிஷனரி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற இந்த காணிக்கை பலியாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம்.
புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு பலியாக இருக்கிறது. அது உகந்த பலியாக இருக்கிறது. பலி செலுத்துவடைய நோக்கமே, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியாரம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விதவிதமான பலி. ஆனால் எல்லா பலியிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரே ஒரு பலி மட்டும் ரத்தம் சிந்தப்படாதது, போஜன பலி. போஜன பலி பாவ நிவர்த்திக்காக அல்ல, அது வேற காரியத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவி சுத்தமாகி அவன் நல்லவனாக இருக்கணும், மாறணும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தம் சிந்தி பலி செலுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்பட்டதே ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்து கொள்ள, தான் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள. இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் கர்த்தருக்கு கொடுப்பது பலியாக இருக்கிறது. அது தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த பலியாக இன்றைக்கு வந்திருக்கிற நாம் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 3 விஷயத்தை சொன்னேன், எதற்காக ஜெபிக்கணும்னு. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 3 விஷயம் சொன்னேன். 1, நற்செய்தி அறிவிக்கப்படும்படியாக, திறந்த வாசல் உண்டாகும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். 2வதாக அப்போஸ்தலர் பவுல், மிஷனரியாக அனுப்பப்பட்ட பவுல் சொல்லுகிறார், பொல்லாத மனுஷருடைய கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 3வதாக மிஷனரி பவுல் சொல்லுகிறார், நாங்கள் யோக்கியமானவர்களாய் நடக்க, நல் மனசாட்சி உடையவர்களாய் ஊழியம் செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் இந்த மிஷனரி ஊழியத்தில் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய இந்த 3 காரியம் முக்கியமானது. நிறைய விஷயம் சொல்கிறாரு, ஆனால் 3 உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைத்திருக்கிறேன். நாம் ஜெபிக்க வேண்டும். கொடுப்பதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? ஊழியத்திற்காக நாம் கொடுப்பது, அவரிடத்துலேருந்து வாங்கி நாம் அவருக்கு கொடுக்குறோம். அவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தராரு, வேலை செய்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய உழைப்பிலிருந்து நாம் அவருக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. வந்த வருமானத்திலிருந்து அவருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோம். அதை தான் அங்கே சொல்கிறோம், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இது நாம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் கொடுப்பது என்பது முதலாவதாக 2 காரியம் சொன்னேன். 1, நாம் விதைக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அறுவடை செய்ய முடியும். அப்போ ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பது விதைக்கிற அனுபவம். 2வதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு நாம் கொடுப்பது பலி செலுத்துகிற அனுபவம். உகந்த பலியாக கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலையில் வந்திருக்கிற நாம் மிஷனரி ஊழியத்திற்காக, மிஷனரி அனுப்பப்பட்ட மிஷனரிகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் தவறி போக வேண்டாம். இப்பொழுது நாம் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நம்மை ஒரு முறை கூட ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.